ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் போனஸ்னு பேசுவாங்க. ஆனால் அந்த போனஸ்னா என்ன, ரியலாக அதோடைய மீனிங் என்ன, அதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு கம்பெனி கிட்ட ப்ராஃபிட் அதிகமாக சேரும் போது என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலாக ஷேர்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸை ரிவார்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போனஸ் ஷேர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரேஷியோவில் 1:1, 2:1 அந்த மாதிரி நாங்கள் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ரெக்கார்ட் டேட்டில் இருக்கிறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இமெயில் வரும். இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வைங்க, போனஸ் 4:1 கொடுக்குறாங்கிறப்போ என்னாகும், உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கிற இடத்துல 4 ஷேர் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்னாகும், உங்களுக்கு 100 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த போனஸ் எல்லாம் முடியும் போது உங்ககிட்ட 400 ஷேர்ஸ் இருக்கும். பல பேருக்கு உடனே தோணும், அப்போனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 ரூபாய் ஆகிடுமா அப்படின்னு தோணும். கிடையாது, அப்படி ஆகாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000னா 400 ஷேர் இருக்கும் போதும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000 தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட 400 ஷேர் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும், மார்க்கெட்டில் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ஃப்ரீ ஷேர்ஸ் கிடைக்குது, ஆனால் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் யோசிக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது.